Hello students, welcome to Shiva Max Study Time 9th Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 5. I'm up and down and round and round. Exercise 5.3 first question பாருங்க. Can you explain why the converse to theorem 4 is true? அப்ப theorem 4 என்னன்னு தெரியணும் first. And why does the perpendicular from the center of the circle to the chord of the circle bisect the chord? நான் ஒரு perpendicular line வரையறேன்னா அது ஏன் chord bisect பண்ணும்? Bisectனா என்ன அர்த்தம்? Divided by 2 midpointல கட் பண்ணும்னு கேக்குறாங்க. இதுல நமக்கு ஒரு diagram இருக்கு 5.12ல. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க? Angle of CMA is equal to CMB is equal to 90 degree. You need to show that AM is equal to BM. So இது 90 degree அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஏஎம்மும் பிஎம்மும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃப். ஸோ எம் மிட் பாயிண்ட் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த கார்டு இந்த கார்டு ஏபிய ரெண்டா பிரிக்குது, ஈக்குவலா பிரிக்குது. ரெண்டா பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்? ஈக்குவலா பிரிக்குதுன்னு சொல்லணும். இப்போ அந்த டயக்ராம் 5.12 இருக்கா? The line joining the center of a circle and midpoint of the chord circle is perpendicular to the chord. இது theorem 4. சரிங்களா? இதோட கன்வர்ஸ் என்ன? அப்படியே ரிவர்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மிட் ஆஃப் த கார்ட்ல வரைகிற லைன் பர்பண்டிகுலர். அது அப்படியே தலைகீழ சொல்லுங்க. சென்டர்ல இருந்து பர்பண்டிகுலரா வர்றது ஏபியோட மிட் பாயிண்ட்ல ஜாயின் ஆகணும், ஒரு மிட் பாயிண்ட்ல கட் பண்ணும். அப்படியே ரிவர்ஸ். மிட் பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் நடுவுல வர லைன் பர்பண்டிகுலரா இருக்கும்னு சொல்றாங்க. கன்வர்ஸ்ல என்ன சொல்றோம்? சென்டர்ல இருந்து பர்பண்டிகுலரா வர லைனை ஏபி கார்ட மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படின்னு சொல்ல போறோம். இதோட கன்வர்ஸ் தான் செய்ய போறோம். ஸோ எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். கன்வர்ஸ் ஆஃப் தியரம் 4 ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன் பாருங்க. The perpendicular to a chord from the center of a circle bisect the chord. ஸோ ஒரு டயக்ராம் வரைஞ்சினா சர்க்கிள் இருக்கு, சென்டர் O and ஏபின்றது ஒரு கார்டு. சரியா? சென்டர்ல இருந்து நான் பர்பண்டிகுலர் டு ஏபி ஒரு லைன் வரைகிறேன். பர்பண்டிகுலர்னா இட் கட்ஸ் அட் 90 டிகிரி. இப்படி வரைஞ்சதுன்னா இந்த லைன் எப்படி இருக்குமா? இந்த கார்டோட மிட் பாயிண்டா இருக்குமா? எம்மா இருக்குமா? ஸோ இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? ஏஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎம். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நான் காமிக்கணும். இதான் நான் ப்ரூவ் பண்ணும். ஏஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎம் ஆர் எம்பி. இது எம்பின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு எழுதிக்கலாம். சரி, இதுதான் நான் இப்போ ப்ரூஃப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன எடுக்கிறோம்? a circle with center O and chord AB. சென்டர்ல இருந்து OM வரைகிறோம். OMன்றது ஒரு பெர்பெண்டிகுலர். இது பெர்பெண்டிகுலர் டு யாருக்கு? chord. perpendicular to chord AB from center O. நான் இப்ப என்ன ப்ரூவ் பண்ணும்? AM is equal to MB. AMமும் MBயும் ஈக்குவல் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த சர்க்கிள்ல நான் அடிஷனலா 2 லைன் டிரா பண்றேன். O and A கனெக்ட் பண்ற, O and B கனெக்ட் பண்ற, ரெண்டுமே ரேடியஸ். ரேடியஸ்னா என்ன? ரெண்டுமே ஈக்குவல். So OA is equal to OB. இது என்னன்னா ரேடியஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது OM is equal to OM. அது என்ன? ரெண்டு OM. இங்க பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல நடுவுல என்ன இருக்கு? OM. அது ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ இட் இஸ் அ காமன் லைன். இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கோம். நம்ம இதை எழுதிட்டு லாஸ்ட்ல ப்ரூவ் பண்ணுவோம். இல்ல ஃபர்ஸ்டே எனக்கு ட்ரையாங்கிள் எழுதிக்கிறேனால எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் OAM and OBM. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல OAவும் OBயும் ஈக்குவல். அடுத்து OM is equal to OM. ஏன்னா அது ரெண்டு காமன். அந்த லைன் காமன். ரெண்டு ட்ரையாங்கிளையும் OM வரும். அடுத்தது பர்பெண்டிகுலர் லைன் தான் டிரா பண்றோம். அப்ப இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 90 டிகிரி.
அப்போ ஓஎம்ஏவும் ஓஎம்பியும் ஈக்குவல். ரீசன் என்ன, ரெண்டுமே 90 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆங்கிள் ஓஎம்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஎம்பி. ரைட்டா? என்னன்னா ஈச் 90 டிகிரி. பர்பெண்டிகுலர் டிரா பண்றதுனால 90 டிகிரி வருது. இப்போ இது 3 கண்டிஷன் வந்துருச்சு. ஒரு ஆங்கிள், 2 சைடு, அதுவும் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ என்ன கண்டிஷன்னா, பை ரைட் ஆங்கிள் ஹைப்போட்டனஸ் அண்ட் சைடு ஆர் ஹெச்எஸ் கான்குரண்ட் ரூல் வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரையாங்கிள் ஓஎம்ஏ ஆர் ஓஏஎம், நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம், இஸ் கான்குரண்ட் டு ஓஎம்பி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்டா பை சிபிசிடி. சிபிசிடின்றது என்னது, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற இன்னொரு சைடு எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் சைடு ஓஏ ஓபி, அடுத்த சைடு ஓஎம் ஓஎம். இப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, எம்ஏ, இன்னொன்னு எம்பி. ஸோ நான் எப்படி எழுதுனா, ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பி. ரைட்டா? நம்ம ரெண்டு சைடு முடிஞ்சிச்சு. ஓஏவும் ஓபியும் சொல்லிட்டோம், ஓஎம் சொல்லிட்டோம். பேலன்ஸ் எனக்கு இந்த சைடு தான் இருக்கு. அப்ப அது நான் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு எழுதிக்கலாமா? ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பின்னா என்ன அர்த்தம், எம் வந்து அங்க மிட் பாயிண்டா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? எப்ப நம்ம ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு எழுதுவோம், இது ஒரு மிட் பாயிண்டா இருந்தா மட்டும்தான் இது 5 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ ஃப்ரம் த அபவ் ரிசல்ட் நான் என்ன ப்ரூவ் பண்றேன்னா, ஓஎம் bisects AB. AB கோட OM என்ற பெர்பெண்டிகுலர் லைன் bisect பண்ணுது அப்படின்னா ரெண்டா பிரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன். An isosceles triangle ABC is inscribed in a circle. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள்குள்ள கரெக்டாக நம்ம வரைகிறோம். சரிங்களா? 3 பாயிண்ட் ஏபிசியும் சர்க்கிளில் இருக்கிற மாதிரி வரைகிறோம். with AB equal to AC. ABயும் ACயும் equal சொல்லிடுறாங்க. show that the altitude from A to BC. அப்போ ஏலேருந்து ஒரு லைன் வரையும் போது பிசியை பாஸ் பண்ணது, பிசியை தொடுது, and தொடும்போது அது சென்டரை பாஸ் பண்ணிட்டு வருது. passes through the center of the circle. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டினை ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சர்க்கிளில் நம்ம ஒரு ட்ரையாங்கிளை இன்ஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இது ஏவாக இருக்கும், பிஆ இருக்கும், சிஆ இருக்கும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போ இந்த பக்கமும் ஈக்குவல். இது ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட்னா 90 டிகிரியில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி பிசிக்கு டச் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக சர்க்கிளோட சென்டரை பாஸ் பண்ணி வருது அப்படின்னு நான் சொல்லணுமா. ஆல்டிடியூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இதை டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் பிசி. இந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து சென்டரை பாஸ் பண்ணி வருதா இல்லையா, இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். கிவன் கொஸ்டின்லே ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இஸ் inscribed in a circle. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு. ஸோ இப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னா, ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல்னா நான் என்ன சொல்லலாம், ஏபிசி ட்ரையாங்கிள் இஸ் isosceles with base வந்து பிசியா இருக்கும், பிசி as base. இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்க, altitude drawn from ஏல இருந்து ஒரு altitude வரைகிறேன், அதை ஏடின்னு மென்ஷன் பண்ணோம். AD is perpendicular to BC. இந்த மாதிரி எழுத என்ன அர்த்தம், perpendicular 90 டிகிரியில கட் ஆகுது, ஏன்னா altitudeன்னு சொல்லிட்டாங்க. ஸோ let AD
be the altitude from A to BC. கிளியரா? ஸோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம், கிவன் என்னென்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்னது? ப்ரூஃப். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ஆல்டிடியூட் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளை கிராஸ் பண்ணி வருதா இல்லையான்னு. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்போ நான் தனியாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏடிபிசி இந்த 2 பக்கமும் ஈக்குவல், இது 90 டிகிரி. சரியா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏபிடி, அடுத்த ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி கிவன், ஆல்ரெடி கிவன்ல எழுதிட்டோம். அடுத்தது ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏடி, தட் இஸ் காமன். அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம்னா, ஆங்கிள் டி வந்து 2 சைடும் 90 டிகிரி தான் இருக்கும், ஏன்னா அது பர்பெண்டிகுலர் இல்லையா? ஸோ ஆங்கிள் ADB is equal to angle ADC, each 90 degree. So 90 degree வச்சு எடுத்தாலே நம்ம congruency எப்படி பண்ணலாம்? Therefore, by RHS, right angle hypotenuse ஒரு side congruence, நான் 2 ட்ரையாங்கிளையும் என்னென்ன ட்ரையாங்கிள்? ABD and triangle ACD congruent னு சொல்லலாம். 2 ட்ரையாங்கிளும் congruent, similar. Congruent prove பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் by CPCT rule. CPCT னா என்ன? corresponding parts of congruent triangle. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும்போது இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த பிடியும் டிசியும் எப்படி இருக்குன்றாங்க? ஈக்குவலாக இருக்கும். ஹென்ஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி பை சிபிசிடி ரூல். ஸோ இதுல என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஏடி இஸ் த பைசெக்டர். கரெக்டா? ஏடி வந்து கரெக்டா பிசியை 2ஆ பிரிக்குது. அப்ப ஏடியை நான் என்ன சொல்லலாம்? பைசெக்டர் ஆஃப் பிசின்னு சொல்லலாமா? இப்போ ஏடின்றது ஆல்டிடியூட் பர்பெண்டிகுலர் அண்ட் ஆல்சோ இது பைசெக்ட் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஏல இருந்து ஒரு லைனை நம்ம ட்ரா பண்றோம்னா அது பர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்குன்னா கண்டிப்பா அது சென்டரை பாஸ் பண்ணி தான் வரும். அது ஸ்டேட்மெண்ட்டா எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? சின்ஸ் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி அண்ட் இது நீங்க ஃபுல்லா கூட எடுத்துக்கோங்க, பர்பெண்டிகுலர் டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ bisects BC. So AD is the perpendicular bisector. இந்த word ரொம்ப முக்கியம். Perpendicular bisector of chord BC. So இதுல இருந்து நான் கண்டிப்பா என்ன சொல்லலாம்னா, therefore AD passes through the center அப்படின்னு சொல்லலாம். ஏடி கண்டிப்பா சென்டரை பாஸ் பண்ணி தான் வருது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் பார்த்தோம்? சென்டர்ல இருந்து வரைகிற லைன், சென்டர்ல இருந்து ஒரு கார்டுக்கு வர லைனு தான் பர்பெண்டிகுலராகவும் இருக்கும், பைசெக்டும் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். through the center of the circle. Therefore, the altitude from A to BC passes through the center of the circle. So இத நாம prove பண்ணிட்டோம். Hence proved ன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, third question. Two parallel chords of length 6 cm and 8 cm are on opposite sides of a center of a circle. If the radius of the circle is 5 cm. So first chord வந்து 6 cm ஒன்று 8 cm ஒன்று. நான் டயக்ராம்லேயே இதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்டு. கார்டோட மிட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல நான் சொல்கிறேன். தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு சர்க்கிள் இருக்கு, அதில் 2 கார்டும் இருக்கு. சரிங்களா? 2 கார்டு அண்ட் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கு. ஒரு கார்டு ஏபின்னு எடுத்துக்கலாம், ஒரு கார்டை சிடின்னு எடுத்துக்கலாம். ஏபியை வந்து நான் 6 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். இது டோட்டலாக ஏபி வந்து 6 சென்டிமீட்டர், அதே மாதிரி சிடி வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் இங்கே சென்டர் ஓ இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுத்துடுறாங்க. ரேடியஸ் 5னா இந்த ஓபியோட வேல்யூ 5, ஓடியோட வேல்யூ 5, அதே மாதிரி ஓசி வேல்யூ 5, ஓஏ வேல்யூ 5. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்டு. சென்டர்ல இருந்து கார்டு ஏபிக்கு ஒரு லைன் ட்ரா பண்றேன்னா கண்டிப்பா இது மிட் பாயிண்டா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இதை எம்னு எடுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சென்டர்ல இருந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற கார்டுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்றேன்னா கண்டிப்பா இதுவும் மிட் பாயிண்டா தான் இருக்கும். ஸோ இது எம்னு எடுக்கலாம், இதை என்னு எடுக்கலாம். லாஸ்ட் சம்ஸ்லாம் இதான் பார்த்தோம் இல்லையா? சென்டர்ல இருந்து கார்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்றேன்னா கண்டிப்பா அது கார்டை பைசெக்ட் பண்ணும். சேம் பைசெக்ட்னா மிட் பாயிண்ட். ரைட்டா? இப்போ இது மிட் பாயிண்ட்னா 8ஓட மிட் பாயிண்ட் என்ன? 8/2 4. ஸோ இந்த பக்கம் 4, இந்த பக்கமும் 4. 6/2 என்னது? 3. இந்த பக்கமும் 3, இந்த பக்கமும் 3. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ். அப்போ எம்என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் கொஸ்டின். இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? எம்என்னு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. சரியா? ஸோ இப்போ டயக்ராம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன எடுத்துக்க போறேன்னா, இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி, கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் ஓஎம்பி நான் சைடில் வரைகிறேன். ஓஎம்பி இது 90 டிகிரி, இது 3, இது 5. ஸோ நான் பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? அதே தான் இங்கே செய்ய போகிறோம். ஓஎம் இஸ் perpendicular to AB. ரைட்டா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி பைத்தகோரஸ் தியரம் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம? நமக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு இல்லையா? பை பௌதயானா தியரம். நம்ம பைத்தகோரஸ் தியரம்னு ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா? சேம் இதுல என்ன சொல்றாங்க, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ்னா என்ன? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு இருக்கு இல்லையா? அதோட ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்பி ஸ்கொயர். இப்போ ஓபிக்கு வேல்யூ இருக்கு 5 ஸ்கொயர். ஓஎம் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எம்பியோட வேல்யூ 3, அப்போ 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25, which is equal to OM ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. இப்போ இந்த 25ல இருந்து பிளஸ் 9 இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? -9. 25ல இருந்து 9 மைனஸ் பண்றோம், அப்போ OM ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். 25ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 16 is equal to OM ஸ்கொயர். 16ன்றது 4 ஸ்கொயர், which is equal to OM ஸ்கொயர். பவர்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஸோ பேஸ் ஈக்குவல் பண்ணலாம். OM is equal to 4 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? இப்போ இதே மாதிரி நான் மேல இருக்க ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். OND சேம் ப்ரொசீஜர். சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் OND, ON is perpendicular to CD. ஸோ டயக்ராம் நான் இப்படி வரைகிறேன். இது O, இது D, இது N, இது பர்பண்டிகுலர். OD வேல்யூ 5 and ND வேல்யூ 4. ON வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா, அதே தியரம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் OND, ஃபர்ஸ்ட் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர். ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் என்னது? OD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் பிளஸ் ND ஸ்கொயர். OD இடத்துல 5 எழுதணும், 5 ஸ்கொயர். ON ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ND இடத்துல 4 ஸ்கொயர். 5 5s are என்ன? 25 is equal to ON plus 4 ஸ்கொயர் 16. சரியா? இப்போ இந்த 16 இன்சைட் கொண்டு வரலாம்.
25 minus 16 is equal to ON square. 25 ல இருந்து 16 minus பண்ணா 9. 9 is equal to ON square. இப்ப 9 எப்படி எழுதலாம்? 3 square is equal to ON square. அப்போ ON-உம் 3-யும் equal ஏன்னா power equal-ஆ இருக்கு. Therefore, ON is equal to 3 centimeter. இப்ப நம்ம தனித்தனியா OM என்ன, ON என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். OM வந்து 4, ON வந்து 3. நம்மளோட ஆக்சுவல் கொஸ்டின் MN ஓட டிஸ்டன்ஸ். ஸோ MN நான் எப்படி எழுதலாம்? OM plus ON. லாஸ்ட்டாக அதை நம்ம ஆட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதலாம். ஸோ லாஸ்ட்டாக hence MN is equal to MN எப்படி பிரிச்சு எழுத போகிறோம் நம்ம? OM plus ON. OM ஓட வேல்யூ 4 சென்டிமீட்டர், ON ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர். 4 plus 3 வந்து 7 சென்டிமீட்டர். இதுதான் MN, distance between the midpoints of the chords. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற இதே மாதிரி வேற சம்ஸ் கொடுத்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். கிளியரா கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.